ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். டிவிக்கு வந்த உடனே முதல் அதிரடியாக தமிழ்நாட்டில் 717 மதுக்கடைகளை டாஸ்மாக் வந்து மூட போகிறோம் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. கோயிலுக்கு பக்கத்தில், பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தில், பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 500 மீட்டர் கம்மியாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல மூடப்பட்டிருக்கு, உண்மைதான். நிறைய மூடப்படாத கடைகளும் மூடப்பட்டுருச்சு அப்படின்னு ரீல்ஸ்லாம் வந்துச்சு, அது வைரல் ஆகிச்சு, கிண்டல் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த 717 கடைகள் மூடப்பட்டதில் ஒரு எப்படி பார்க்குறீங்க? இந்த கரெக்டாக மூடி இருக்காங்களா, அல்லது இதில் மேற்கொண்டும், அதாவது 717 கடைகளை மூடினா பிரச்சனை குறையும் அப்படின்றது தான் அரசாங்கத்தினுடைய பார்வை. மக்களும் அதனால தான் வரவேற்கிறாங்க. ஆனால் பிரச்சனை அதிகமாகுமா? எப்படி பார்க்குறீங்க? இதில் ஏதாவது இஷ்யூ இருக்கா? கண்டிப்பாக நிறைய இஷ்யூஸும் வருது. ஆனால் ஒரு வகையில் இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு, டெஃபினட்டாக நல்ல ஒரு முன்னெடுப்பு தான். மக்கள்கிட்ட பெரிய ஒரு வரவேற்பும் இருக்குது. இது புது விஷயமும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அரசுகளும் நிறைய டாஸ்மார்க்கை ஒரு சைடில் மூடுவாங்க, அப்புறம் இன்னொரு சைடில் திறக்கிறதும் நடக்கும். அந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் எல்லாருமே பதவி ஏற்றதுக்கப்புறம் டெஃபினட்டாக அவங்களும் பார்த்தோம்னா அவங்க பங்கு கொஞ்சம் டாஸ்மாக் கடைகளை மூடுவாங்க. அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறமும் 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு போட்டிருக்காரு. இது நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் யூஸ்வலாக 717 கடைகளை மூட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த நம்பர் பெரிய நம்பர், ஒரு 300-400 டாஸ்மாக் கடைகளை மூடுவாங்க. பட் விஜய் அவர்களை பொறுத்தளவில் 717 டாஸ்மாக் அவுட்லெட்ஸை மூடுறதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பும் இருக்குது. இதில் 2 விஷயம் இருக்கிறதா பார்க்குறேன். ஒன்று, இம்மிடியட்டாக நிறையா பிரச்சனைகள் இருக்குது. 2வது, லாங் டேர்மாக வேறு சில பிரச்சனைகளையும் தீர்க்கணும்னு நான் பார்க்குறேன். இம்மிடியட்டான இப்போ பிரச்சனை என்னென்னா, நீ உத்தரவு போட்டாச்சு, அடுத்த தொழிலாளர்கிட்ட சிக்கல் வருது. 4000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த கடைகளில் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்ற பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு சைடில் பார்த்தோம்னா மது பிரியர்களும் கோவப்படுறாங்க. அவங்களும் சில இடங்கள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்கள் என்ன எங்களுக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய டாஸ்மாகை மூடுறீங்க அப்படின்னு. ஆமாம். ஸோ இப்போ எப்படி நம்ம இதை பார்க்கணுன்னா, டாஸ்மார்க்கால் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்க்கணும். டாஸ்மாக் கடை ஒன்று ஒரு இடத்துல இருக்குன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த பகுதிக்கு வருது. அந்த பகுதி மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துது. 2வது, அங்கே போய் குடிக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்துது. ஹெல்த் ரீதியாக நிறைய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக சுரண்டப்படுறாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் டாஸ்மார்க்கை மூடணுமான்னா மூடி தான் ஆகணும். டாஸ்மார்க்கை மூடுவதால், ஒரு டாஸ்மார்க்கை மூடினீங்கன்னா ஒரு 4-5 பேருக்கு வேலை போகுதுன்னா அது நம்ம எதுவும் பண்ண முடியாது, மாற்று தான் பண்ணி. ஆமாம், தவறான ஒரு விஷயத்தால் 4 பேருக்கு வேலை வருதுன்னா அப்போ அந்த ஒரு டாஸ்மார்க் கடையால் 400 பேர் வீணாக போகிறாங்க. அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் இந்த விஷயத்தை நம்ம இப்படி தான் அணுகணும். என்னோட பார்வை என்னன்னா, அந்த 4-5 பேர் ஒரு டாஸ்மார்க்ல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்கள கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்லல. டெஃபினட்டா வேற விஷயங்கள் நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஆனா இதை நம்ம இந்த ஆங்கிள் இருந்து அணுகணும். ஒரு டாஸ்மார்க் இருக்குன்னா டெஃபினட்டா 4-5 பேர், அதனால 400-500 பேர் ஈஸியா அதனால தினம் பாதிக்கப்படுவாங்க. கூடுதலா இருக்கும். கூட நான் ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு நம்பர் சொல்றேன். பாதிக்கப்படுவாங்கன்னு நான் சொல்றது ரொம்ப மோசமா அடிமைப்பட்டு போய் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நான் சொல்றேன். குறைந்தது ஒரு 400-500 பேர் அதனால பாதிக்கப்படுவாங்க. அந்த ஏரியாவுக்கே பிரச்சனை வரும். ஸோ அதனால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் பாதிக்கப்படுறாங்க, அந்த முதலாளி பாதிக்கப்படுறாரு, அந்த பில்டிங்கோட ஓனர் பாதிக்கப்படுறாருன்னா அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் அதெல்லாம் செகண்டரி. முதல்ல இதை மூடணும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் பாருங்கள். அவங்ககிட்ட இருந்து அழுத்தம் போடுறாங்க இல்லையா, இதை மூட விடாமல் இருக்கிறதுக்காக நிறைய அழுத்தங்கள் போடுறாங்க இல்லையா, அதை எதையும் பொருட்படுத்தக்கூடாது. மூடணும், அது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2வது, அதே மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்குது இல்லையா, அதுவுமே எனக்கு என்னமோ நியாயமான ப்ரொட்டஸ்ட் மாதிரி தெரியும். மது பிரியர்களோட ப்ரொட்டஸ்ட். சும்மா அவங்க எதோ கத்திட்டு கிடறாங்க, சும்மா ஏதோ கத்துறாங்கன்றது ஒன்று கொஞ்சம் தூண்டி விடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய பண முதலைகளாக இருப்பாங்க. இந்த டாஸ்மார்க் எல்லாம் நடத்துறவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அவங்களால ஆட்களை இறக்கி விட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்துகிற மாதிரியான ஒரு சூழலையும் ஏற்படுத்த முடியும். ஸோ என்னோட பார்வை என்னன்னா, அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக மூடணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. 2வது விஷயம் என்னன்னா, இது இம்ப்ளிமெண்டேஷன் எப்படின்னு நமக்கு தெரியல. 500 மீட்டருக்கு உட்பட்ட கடைகள் எல்லாம் மூடணும். கோயில், அப்புறம் இந்த மாதிரி முக்கியமான ஸ்கூல்ஸ், இந்த மாதிரியான லொகேஷன்ஸ், அது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஏன்னா இப்போ எங்கள் ஏரியாலேயே நான் பார்க்குறேன், இந்த சைடில் இப்படி ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது,
இன்னும் கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் தள்ளி போனால் அங்கே ஒரு டாஸ்மார்க் இருக்கும், இன்னொரு 100 மீட்டர் தள்ளி வந்தால் இங்கே ஒரு டாஸ்மார்க் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 100 மீட்டர்னு கணக்கு வச்சிங்கன்னா அந்த 3 கடையுமே இருக்காது. ஆனால் சிட்டிக்குள்ளே பண்ணுறது கஷ்டம். ஆமாம், சிட்டிக்குள்ளே பண்ணுறது கஷ்டம். ஆனால் கிராம பகுதிகளில் அது கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். ஆமாம், ஆனால் சிட்டியில் ஏதாவது பக்கத்தில் இருந்து தான் இருக்கும். ஆமாம், ஸ்கூல்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஒரு வழிபாட்டு தளம் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், பேருந்து நிலையம் இருக்கும், ஏதோ ஒன்று நிலையம் இருக்கும். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த மாதிரி 500 மீட்டருக்கு ஒரு இடத்துல தான் இருக்குன்றதெல்லாம் தாண்டி ஏன் மக்கள் டாஸ்மார்க்கை பார்த்து அந்த டாஸ்மார்க் அவுட்லெட் அங்கே இருக்குன்னா ஏன் வெறுக்கிறாங்க? அதை ஏன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரியான சிக்கல்னா இப்போ ஒரு ஹோட்டலில் பிரச்சனை இல்லை, அம்மா உணவகத்தில் சாப்பிட்றவங்க கூட பிரச்சனை பண்ணல, நீட்டாக வராங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க. நார்மலான சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் நீட்டாக போகிறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா, டாஸ்மார்க் அப்படின்ற அந்த சிஸ்டமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கறக்கணும். அதுதான் அவங்களோட அல்டிமேட் ஏம். முடிஞ்ச அளவுக்கு செலவை கம்மியாக வச்சுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு லாபத்தை அதிகமாக எடுக்கணும். ஸோ செலவை கம்மியாக வைக்கணும் என்ன பண்ணுறீங்க? அவுட்லெட் பார்த்தோம்னா சின்ன ஒரு கடையாக இருக்கும், உள்ள பார் ஃபெசிலிட்டிலாம் எதுவும் இருக்காது. ஒரு போர்டை ஒன்று, நிறைய இடங்கள் இப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு போர்டை ஒன்று நடு நிறுத்தி வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த இடம்னா ஏதாவது வீட்டு வாசல்ல இருந்து ஏதாவது பண்றது. இப்ப நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்ல, ஏதோ ஒரு வீட்டு வாசல்ல இருந்து எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த அம்மா அவங்க எப்படி அந்த இடத்துல வாழ முடியும் அவங்கனால? இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா, நீங்க ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸை பில்ட் பண்ணி தரல. ஒண்ணு, நீங்க டாஸ்மார்க்கை நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒழுங்கா நடத்துங்க. இப்ப நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க ஏரியாலேயே ஒரு பிரைவேட் பார் ஒண்ணு, அது நான் பாக்குறேன். ஒரு 3 மாடி இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்க்கிங் வச்சிருக்காங்க, அப்புறம் 3 மாடி இருக்கு, அங்க குடிக்கிறாங்க. அப்புறம் அங்க பெரிய பிரச்சனை வராது. எலைட் பார் மாதிரி, எலிட் பார்னல் பிரைவேட்டான இருக்கும்ல, ஓகே, பிரைவேட்டான பார்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான பார்ஸ் அங்க குடிக்கிறாங்க, போறாங்க. இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை. அஃப்கோர்ஸ் அங்க ரேட் அதிகமா இருக்கும், எல்லாராலையும் அங்க போக முடியாது. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே வந்து தகராறு பண்றது இதெல்லாம் இருக்காது. அப்படி தகராறு பண்றாங்கன்னா நீங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல. பட் இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த டாஸ்மார்க்ன்ற அந்த அவுட்லெட்ஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு முறையில் அமைக்கப்பட்டிருக்காது. ஒரு ஹைஜீனிக்கும் இருக்காது, ஒரு ஹைஜீனும் இருக்காது. இப்போ நம்ம ஆட்கள் அதிகாரிகள்லாம் போறாங்கல்ல, போய் ஹோட்டலில் போய் ஏன் சிக்கன் ரொம்ப சிகப்பா இருக்கு, ஏன் தர்பூசணி கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, இதெல்லாம் அங்கே உள்ள போய் பேசினா அரண்டுருவாங்க. அங்கே உள்ளெல்லாம் போனாங்கன்னா அவ்வளவு மோசமான ஹைஜீன் அங்கே இருக்கும். ஒரு சைடில் கிட்டவே டாய்லெட் இருக்கும், இன்னொரு சைடில் பார்த்தா சாப்பாடு சமைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கொள்ளை லாபம் வருது, பயங்கரமான காசா இருக்கும். அது நீங்க நார்மலா வெளியே ஒரு கடலை வாங்குறீங்கன்னா 10 ரூபா இருக்கும், அங்க வாங்கினா 40 ரூபா வாங்குவாங்க. ஆமா ஆமா. ஹைஜீன் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிறத விட ரொம்ப மோசமா, ரொம்ப மோசமா. ஆமா. ஸோ அந்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கறக்கிறது தான். என்னோட பாயிண்டே என்னன்னா, அப்படி இனி ஃபியூச்சர்ல இருக்கக்கூடாது. நீங்க டாஸ்மார்க் அவுட்லெட்ஸ்லாம் மூடுறது கரெக்ட், ஓகே, பெர்ஃபெக்ட். ஆனா கவர்மெண்ட் டாஸ்மார்க்ன்ற நிறுவனத்தை நம்பி இருக்குல்ல, அது இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் டாஸ்மார்க்கை நம்பி இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவை கம்மியா பண்ணுவோம், லாபத்தை அதிகமாக எடுப்போம் தான் அவங்க யோசிப்பாங்க. இங்க அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன கடைகளாக இருக்கு, அந்த பொருட்களை வாங்க வரும்போது எல்லாம் பயங்கர கூட்டம் இருக்கும். நிறைய இடத்துல பார்த்தா கூட்டமாக இருக்கும். அப்புறம் பார் ஃபெசிலிட்டிலாம் வெளில நின்று குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஏன் இதை நான் பெட்டர் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, சாதாரணமாக இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்னு நினைக்கிறோம், வச்சுப்போம். இல்லை ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு காஃபி குடிக்கிறோம்னு வச்சுப்போம். அங்கே அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? பயங்கரமா சூப்பரா இருக்கும். 100 ரூபாய்க்கு நான் ஒரு காஃபி குடிக்கிறேன்னா எனக்கு நல்லா நீட்டான அட்மாஸ்பியர் இருக்கும். ஹலோ சார், ஹவு கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்பாரு. உடனே நம்ம கொடுப்போம். உடனே இப்போ நான் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிடுறேன் சார் வருவார். அப்புறம் திருப்பி நம்மகிட்ட 2 தடவை வந்து கேட்பாரு, எல்லாம் கரெக்டாக இருக்கா சார், எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு நீட்டான சர்வீஸ் இருக்கும், நல்லா ஏசி இருக்கும், நல்ல அட்மாஸ்பியர்லாம் இருக்கும். ஆனால் இங்கேனா 150 ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் வாங்குறேன்னா அது வெறும் 30-40 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் தான். 30-40 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை 150 ரூபா கொடுத்து வாங்குறேன். ஆக்சுவலாக நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு லாபம் வச்சு அந்த பொருளை விற்கிறீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு கெஃபேல கொடுக்குற சர்வீஸை நீங்கள் எனக்கு கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு என்கிட்ட பணத்தை வாங்குறீங்க, ஆனால் நீங்கள் எனக்கு அந்த சர்வீஸை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இங்கே கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது 2 விஷயம். ஒன்று, அந்த ப்ராடக்டோட ரேட்டை கம்மி பண்ணும். 2வது, சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ணும். ரேட்டை கம்மி பண்ணால் கன்சியூம் அதிகமாகிடும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஸோ ரேட்டை கம்மி பண்ணால் கன்சியூம் அதிகமாக பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, சரி, அப்போ நீங்கள் ரேட் அதிகமாகவே வச்சுக்கோங்க, குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள், சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ ரேட் அதிகமாக தான் இருக்கும், குறைஞ்சிடாது ரேட்டு. ஓகே. இப்போ நீங்கள் ஸ்பிரிட் தானே விற்கிறீங்க, அதனால தான் ரேட்டு கம்மியாக இருக்கு இல்லையா? நீங்கள் ஒன்றும் பெரிய குவாலிட்டியான மதுபானங்கள்லாம் விற்கல, நீங்கள் ஸ்பிரிட் விற்கிறீங்க. ஸ்பிரிட்டை விற்காதீங்க, பிராண்டினா நிஜமான பிராண்டி விற்க. வோட்கானா நிஜமான வோட்கா விற்றுருங்க. 150 ரூபா வாங்குங்க,
அதுக்கேற்ற குவாலிட்டியான தரமான பொருள் கொடுங்க. அதே மாதிரி தரமான ஒரு இடத்துலையும் அந்த பொருட்களை வீயுங்க, அந்த பொருளை கன்சியூம் பண்ணால தரமான ஒரு ஃபெசிலிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு காசு ஆகும்ல, அப்போ நீங்கள் அதிகமான ரேட்டுக்கு தான் விற்பீங்க. ஸோ நிஜமாவே உங்களுக்கு அதுதான் அக்கறைன்னா ரேட்டை குறைக்காதீங்க, குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க, அந்த என்வரன்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்க, நல்ல பில்டிங்கை கட்டுங்க, ஃபெசிலிட்டி நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஓகே, அதனால இவங்களுக்கு வந்து அந்த அக்கறைலாம் கிடையாது. இதை லாபம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறாங்க. பார்காரங்க பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமான லாபம், இப்போ அதை அரசியல்வாதிக்கு லாபம். இதில் அதை தாண்டி இப்போ 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. அது நிறைய இடத்துல வாங்கிட்டு தான் இருக்காங்க. நான் நிறைய பேர்ட்ட விசாரிக்கிறேன், நிறைய இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க கடைகள்ல. அந்த நியூஸும் நமக்கு வருது. இப்ப கவர்மெண்ட் தான் மாறிடுச்சு, இப்பயும் ஏன் நீங்க 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க, அந்த சண்டை வருது. ஏன்னா மக்கள் இவ்வளவு நாட்களா, இது வந்து திமுக ஆட்சியில மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. இது 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா முன்னாடி நடந்துச்சு. நான் காலேஜ்ல படிக்கும் போதுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அதை. ஆனா திமுக ஆட்சியில இது சிஸ்டமேட்டிக்கா மாறிச்சு அப்படின்னு சொல்றாங்க. பார்வை இருக்கு. ஆனா ஒரு கன்சியூமரா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா வாங்குறது புதுசு கிடையாது. நான் சொல்றது வந்து ஒரு 2007-8 அந்த காலகட்டத்துல இருந்தே எனக்கு தெரியும் இந்த 10 ரூபா. அப்ப மேபி கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டா இருந்திருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறது அப்ப இருந்தே உண்டு. இப்ப நம்ம கிட்ட கூட ஆடியன்ஸ் சண்டைக்கு வந்தாங்க, அதை பத்தி நீங்க சரியா பேசலையே அப்படின்னு. கண்டிப்பா இருக்கு. அது யாருக்கு போகுதுன்னா பொலிட்டிஷியன்ஸ்க்கு தான் போகுது. நான் அரசியல்வாதிகிட்டே பேசியிருக்கேன். ஓகே, அது பொலிட்டிஷியன்ஸுக்கு போகக்கூடிய ஃபண்ட்ஸ் தான், அது போகக்கூடாது. சட்டவிரோதமாக அது மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணப்படுது. அப்படி கலெக்ட் பண்ணப்படக்கூடாது. அது கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணப்படணும். மக்கள் இப்போ அதுக்கு எதிராக திரும்புகிறாங்கன்றது சந்தோஷம். ஸோ மக்களுக்கு டாஸ்மார்க்குன்ற அந்த கடைகள் இருக்கிறது பிடிக்கல, ரெண்டாவது எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறாங்கன்றதும் பிடிக்கல. இந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் தான். என்னோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கவர்மெண்ட் டாஸ்மார்க் அப்படின்ற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு கருவியா பார்க்கக்கூடாது, மக்களை ஏமாத்துவதற்கான ஒரு கருவியா பார்க்கக்கூடாது. மக்களுக்கு மது பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குங்க. நீ கம்ப்ளீட்டா மதுவை ஒழிக்க முடியாது. ஸோ மதுவை கம்ப்ளீட்டா ஒழிக்க முடியாதுன்ற சூழல் ஏற்படும் போது ஏதோ ஒரு வகையில மது விற்க வேண்டிய ஒரு தேவையும் ஏற்படுது. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அந்த சூழல் ஏற்படும் போது முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பரா நீங்க அதை பண்ணணும். நீங்க ஒண்ணுல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி குவாலிட்டியான பொருள் நீங்க வீங்க. 150 ரூபா வாங்குறேன்னா 150 ரூபாய்க்கான பொருளை வீங்க. டாக்ஸ் எதுக்கு அவ்வளவு போடுறீங்க? 30-40 ரூபா பொருளை ஏன் 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க? அதுவும் குவாலிட்டியா இல்லைன்ற கொள்ள லாபத்துல விற்கிறீங்க அதை. ஸோ அப்ப நீங்க ஒரு மனுஷனா பார்க்க மாட்டேங்கிறீங்க, அந்த பொருளை ஒரு பொருளா பார்க்க மாட்டேங்கிறீங்க, எல்லாத்தையுமே லாபமா நீங்க பாக்குறீங்க. இங்கதான் பிரச்சனை வருது. ஸோ அது கண்டிப்பா இங்க மாறணும். அப்ப நீங்க எல்லாத்தையுமே லாபமா பார்க்கும்போது ஒரு சின்ன இடத்துல வைக்கிறீங்க, அப்புறம் வெளில வந்து பாத்தீங்கன்னா பாட்டில ஊத்திக்கிட்டு இருப்பான், வாசல்ல உட்காந்து பண்ணிட்டு இருப்பான், இன்னொரு வீட்டு வாசல்ல உட்காந்து பண்ணிட்டு இருப்பான். அந்த வீட்டுல பொண்ணுங்க வெளியே வர, ஆமா, வெளியே யாராவது அங்கங்க போனாங்கன்னா அவங்க வீட்டுல எல்லாம் வம்பு பண்றது. ஆமா, இதே இது ஒழுங்கான சிஸ்டம் இருக்குன்னா உள்ளதான் அவங்க போய் உட்காரணும். வெளியே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நீங்க போலீஸ் வச்சு டீல் பண்ணுங்க அவங்கள. வெளியில யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணா உள்ள தள்ளிடுவாங்கன்னா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது. இப்ப என்னன்னா, டாஸ்மார்க்கை போய் பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க யாரும். காவல்துறையே டாஸ்மார்க்கை பெருசாக போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிங்க, டாஸ்மார்க்லாம் நிறைய இருக்கும். நம்ம ஆளுங்க டிராஃபிக் போலீஸ் பார்த்தீங்கன்னா நைட் வந்து செக் பண்ணுவாங்க, ஊதுங்கன்னு செக் பண்ணுவாங்க, குடிக்கிறவங்ககிட்டலாம் ஃபைன்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. சிம்பிள். நீ அங்கே டாஸ்மார்க் கடைக்கு வெளில போனீங்கன்னா எல்லாம் வண்டியை பார்க் பண்ணியிருப்பாங்க, யாரெல்லாம் வெளில வராங்களோ அவங்கெல்லாம் பிடிக்க வேண்டியதானே. எதுக்கு அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி நின்றுக்கிட்டு ஊதுங்கன்றீங்க? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். அங்கே நீங்கள் கடைக்கு போறீங்க, கடைவாசலில் போய் நின்னீங்கன்னா ஒரு 100 வண்டி நிற்கும். ஒரு 4 போலீஸ் போனீங்கன்னா எல்லா வண்டிலையும் ஏறுறவங்கள வரிசையாக பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. டாஸ்மார்க் வருமானம் கெட்டுரும். ஆமாம். ஸோ டாஸ்மார்க் வருமானத்தை கெடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே பண்ணுறது கிடையாது. அதை யாரும் கை வைக்கிறதே கிடையாது. யாராவது தங்க முட்டை போடுற வாத்து அதை உடைக்கணுன்றேன் நான். அதனால தான் சீமான் வந்து கல்லை லீகலைஸ் பண்ணணும்னா எல்லாம் பதறது. ஏன்னா அது டாஸ்மார்க்கோட மொனோபோலியை சேலஞ்ச் பண்ணுது. டாஸ்மார்க்கு ஒரு மொனோபோலி இருக்கிறனால தானே பிடிச்ச விலைக்கு விற்க முடியுது. போட்டி இல்லாம இருக்குனாலே ஒருத்தவனுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு ஒரு பொருளை வித்தரலாம். அதனாலதான் நான் இங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக்கையும் பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய பாரையும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவ்வளவு கலர் கலரா போட்டு லைட் எல்லாம் போட்டு பார்க்கும்பொழுதே சரி இதை தாண்டி போலாமா வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அது மதுப்பிரியர்கள் இல்லாத ஆட்கள், மது குடிக்காத ஆட்கள் கூட அது ஒரு கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அழகா அந்த டாஸ்மாக்கை வச்சிருப்பாங்க. அது தவறு, அதெல்லாம் தாண்டி ஸோ மெயின்டெனன்ஸ் சொல்றேன்.
இதுக்கும் அதுக்கும் அங்க வந்து தனியார் நிறைய நடத்துறாங்க, அதனால போட்டி இருக்கு, அதனால நம்மளும் அதை நடத்தணும் அப்படின்னு அரசாங்கமும் கொஞ்சம் கவனம் செலுத்துறாங்க. போட்டி இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு பிடிச்ச ரேட்டுக்குலாம் நீங்க வித்துட்டு இருக்க முடியாது ஒரு பொருளை. ஸோ அதனால கல்ல கையில கொண்டு வந்தா அப்புறம் பெரிய பேச்சு பேசுவாங்க, கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் போட்டியை பார்த்து பயப்படுற? அதான சிக்கல். போட்டி பார்த்தோம்னா விற்கிறது உள்ளதுலேயே தரக்குறைவான மதுவை அதை எந்த அளவுக்கு அதிகமான ரேட்டுக்கு விற்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமான ரேட்டுக்கு விற்கிறது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மதுபானங்களுக்கெல்லாம். நம்ம அதிகமாக நம்ம மக்கள் பே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க யார்கிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்குறீங்க? உள்ளதுலேயே மோசமா அடிப்பட்ட சாமானியர்கள்ட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்க நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, நீங்கள் இந்த கடைகளெல்லாம் முன்னே நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் காலிலேருந்து நைட் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், மூட்டையெல்லாம் தூக்குறோம். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. மூட்டையை தூக்கி நாங்கள் உழைக்கிறோம், வந்தால் நீங்கள் டாஸ்மார்க்கை மூடுறீங்களே அப்படின்றாங்க. ரைட்டு, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது, உடம்புக்கு மேபி தேவைப்படலாம். ஆனால் குறைந்தபட்சம் அவனை நீங்கள் ஏமாற்றக்கூடாதுல்ல. அவன்கிட்ட இருந்து 150-200 ரூபா பிடுங்கி விட்டா கஷ்டப்பட்டு அவங்க சொல்றாங்க காலில இருந்து நைட்டு வரைக்கும் மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதுல 20% நீங்க ஏன் பிடிச்சி விட்றீங்க? ஒரு டாஸ்மார்க்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சது 200 ரூபா ஆகும். ஒரு சாதாரண ஆளுக்கு நான் சொல்றேன், ஏதோ இந்த கப்பு வாங்குவாங்க, ஏதோ ஒரு முறுக்கு வாங்குவாங்க, ஏதோ ஒன்று வாங்குறாங்கன்னா 200 ரூபா செலவாகும் அவங்களுக்கு. அப்புறம் ஒரு சிகரெட் 2 ஸ்மோக் பண்ணுவாங்க. எதுக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறவன் இருந்து அவனோட சம்பாத்தியத்துல 20% வாங்குறீங்க? 20%ன்றது பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். நீங்க 50 ரூபா தானே வாங்கணுங்க, அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு, அது கரெக்டா தப்பு ஒரு தேவை இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க? இது இல்லாம அவனால இருக்க முடியாது, அப்ப நான் முடிஞ்ச அளவுக்கு அவன்கிட்ட இருந்து பொருளை வாங்கிடுவேன். ஸோ உங்க பாயிண்ட் என்னன்னா, அவனை முழுமையா சுரண்டிடக்கூடாது, அவன் இருக்கணும், நாளைக்கு போய் வேலை பார்க்கணும், வேலை பார்த்துட்டு என்கிட்ட வந்து காசை கொடுக்குற அளவுக்கு அவன் உயிரோட இருக்கணும். ஆனா இந்த வறுமையிலிருந்து மீண்டும் போயிடக்கூடாது. அவனை அப்படியே இந்த இடத்துலயே நான் அவனை வச்சு நான் டெய்லி அவனுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பேன். அவனை வச்சு நான் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பேன். சிஸ்டம் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா, வருமானத்தை பாதி அங்க கொடுக்குறாங்க, எல்லாம் ஓகே. வீட்டுக்கு வரும்பொழுது இது குடும்ப வன்முறையும் இங்க நடக்கும். பொண்டாட்டி போட்டு அடிக்கிறது, குழந்தைகளை போட்டு அடிக்கிறது, வீட்டுல பக்கத்துல தகராறு பண்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கு. அப்புறம் சாலை விபத்துகள், குடிச்சிட்டு போய் சாலை விபத்து நடக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் வந்து டாஸ்மாக்னால இருக்கு. அதனாலதான் மக்கள் ஒரு 717 கடையை மூடுறாங்க அப்படின்னும் போது அவ்வளவு வரவேற்பு வருதுன்னா, அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு டாஸ்மாக் கடை ஒரு இடத்துல இருக்குனாலே நான் எப்பவும் சொல்வது உண்டு, அந்த இடத்தோட ரியல் எஸ்டேட் வேல்யூவே கொஞ்சம் அடிபடும். ஏன்னா அங்கே தேவையில்லாத ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க, சுற்றி ஒரு 10 பெட்டி கடை வரும், அங்கெல்லாம் பார்த்தா நின்று ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் வெளியில் வாசலில் உட்காந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க. நைட்டான அந்த வழியாக பெண்கள் போக முடியாது, ஆண்களும் போக முடியாது, நிறைய பிரச்சனைகள் அங்கே இருக்கும். அப்போ நேச்சுரலாக என்ன ஆகும், ஒரு இடத்தோட அந்த வேல்யூவே கம்மியாயிரும். அந்த மாதிரி இடத்துக்கு யார் வருவா அப்புறம்? ஸோ அதனால அது பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம்தான் டாஸ்மாக்ன்றது. ஸோ அதனால தான் சொல்றது, அதை அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒழுங்காக அதை பண்ணுங்க, கரெக்டான ரேட்டுக்கு அதை பண்ணுங்க, கரெக்டான குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க, அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா மக்கள் உங்களுக்கு பே பண்றாங்க, பே பண்ணாமன்னு அதெல்லாம் பண்ணல. ஸோ உங்களுக்கு பே பண்றாங்கன்னா அதுக்கு ஏற்ற சர்வீஸை நீங்க கொடுங்க. அதை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையா பார்க்காதீங்க. இப்ப கோவாக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நடக்கலையே, இங்க இருக்க மாதிரியான அந்த இங்க ஒரு டாஸ்மார்க் போனாலே ஏதோ தவறான இடம் மாதிரி இருக்குல்ல, அப்படி இல்லையா? அங்கெல்லாம் நார்மலா வராங்க, நார்மலா போயிட்டு இருக்காங்க. ஏன் அங்க கரெக்டா நடக்குது? ஒண்ணு குவாலிட்டி இந்த அளவுக்கு மோசமா இல்லை, ரெண்டாவது நான் சொன்ன மாதிரியான ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக நடக்கிறாங்க. அதை மீறி இர்ரெஸ்பான்சிபிளாக யாராவது பிஹேவ் பண்ணுறாங்கன்னா போலீஸ்காரங்க அவங்களை டீல் பண்ணும். உனக்கு கொடுக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கு அப்புறமும் நீ தேவையில்லாமல் வெளியே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னா போலீஸ்காரங்க அவங்களை டஃப்பாக டீல் பண்ணும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, திராவிட கட்சிகள் 2 பேருமே டாஸ்மார்க்கை தங்க முட்டை போடுற வார்த்தா பார்த்து பழகிட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி இருந்து வருது அப்படின்னும் பொழுது அது யார் பணம்? அது மக்கள் பணம் தான். மக்களுக்கு இப்போ பிகெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூனா கவர்மெண்ட்டுக்கு அதுதான் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூஸ்னு வச்சுக்கலாம். பெரிய ஒரு சோர்ஸ். அது இல்லைன்னா நீ கஷ்டம். இப்போ நான் சாலிடாக சொல்லுவேன், இப்போ இருக்கக்கூடிய புது கவர்மெண்டாலையும் டாஸ்மார்க் எதிராலாம் செயல்பட முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட மாற்று திட்டம் இல்லைன்னு சொல்கிறேன். அவங்க டாஸ்மாக் கடைக்கு மூடுறாங்க, எல்லாம் ஓகே. நேற்று கூட வந்து ஒரு பார் உரிமையாளர் நினைக்கிறேன், அவர் பேசும்போது சொல்கிறாரு, ஓகே ரைட்டு, இங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு கடைகளை மூடுறீங்க, ஆனால்
இங்க இருக்க எல்லா கூட்டமும் போயிட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு கடையில மொத்தமா குவிவாங்க. அங்க இன்னும் தான் அதிகமா பிரச்சனையாகும். நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கடைகள் ஆக்க மக்கள் பிரிஞ்சு வேற வேற இடங்கள்ல போயிடுவான். கூட்டம் ஒரு இடத்துல போய் சேராது, பிரச்சனைகள் குறைவா இருக்கும். நீங்க கடைகளை ரொம்ப நெருக்குறீங்க அப்படின்னும் பொழுது மொத்த கூட்டமும் போயிட்டு ஒரு இடத்துல சேரும், அது இன்னும் பிரச்சனையை தான் அதிகமாக்கும். இதெல்லாம் அரசாங்கம் கவனிச்சு இதை பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஓகே, மூடுறீங்க ரைட்டு, ஆனா உங்களுக்கு ஒரு விஷன் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு கவர்மெண்ட்டுக்கு. இப்போ என்ன சிக்கல்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இலவசங்கள் நான் கொடுக்க போகிறேன்றீங்க, நிறைய இலவசங்கள் அறிவிச்சிருக்கீங்க, 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவே தமிழ்நாட்டு அரசுக்கு பெரிய ஒரு சுமையாக இருக்குது. இப்போ 2500 ரூபா நீங்கள் கொடுக்க போகிறேன்றீங்க. அப்போ நேற்று இருந்ததை விட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக பணம் தேவை, நேற்றை விட பணத்தோட தேவை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய வரவு இருக்குல்ல, உங்களுக்கு செலவு நிறைய ஆயிருக்கு. அப்ப கையில் இருக்கக்கூடிய வரவை நீங்க கம்மி பண்ண முடியாது. பிராக்டிக்கலா அதான சூழல் உங்களுக்கு. இப்ப நீங்களே இருக்கீங்க, உங்களுக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய் வருமானம் இருக்குன்னு வச்சுப்போம், செலவு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப ஏற்கனவே உங்களுக்கு சும்மா அதிகமா இருக்கு. இருக்கிற வருமானத்தை 20% நீங்க கம்மி பண்ண முடியாது. வருமானத்தை எப்படி ஏத்தணும் தான் நீங்க யோசிப்பீங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க எப்படி டாஸ்மார்க்க மூட முடியும் உங்களால? நீங்க டாஸ்மார்க் அப்படி மூடினாலுமே ஓவராலா லிக்கர் சேல்ஸை கம்மி பண்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ண முடியாது. வேற எங்கேயாவது கடையில் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் நீங்க. ஓகே, ஏன்னா நீங்க இதை சார்ந்து தான் இருக்கீங்க. வேற என்ன சோர்ஸ் இருக்கு உங்களுக்கு ரெவன்யூ? இல்ல டாக்ஸ் ஏத்துவீங்க. திமுக டாக்ஸ் ஏத்துனாங்க, அவ்வளவுதான். ஆமா, டாக்ஸ் ஏத்துனா டைரக்டா மக்கள் தலையில இடியை தூக்கி போடுறது. இவங்களோட பாலிசியே என்னன்னா, ஆக்சுவலா நான் சொல்றேன், தாவேக்கா ஜெயிச்சதுக்கு திமுகவோட பாலிசிஸ் ஒரு முக்கியமான காரணம். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய 40% மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சா நம்ம வண்டியை ஓட்டிடலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இலவசங்கள் கொடுக்கறது, அது கொடுக்கறது, இது கொடுக்கறது. பணத்தை எங்கிருந்து பறிக்கிறீங்க? மிடில் கிளாஸ்ல இருந்து பணத்தை பிடிங்கி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்ப மிடில் கிளாஸ் ஆள்கிட்ட கேட்டாலுமே இலவசங்கள் நல்லதுன்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா மக்களுக்கு ஏதோ போகுதுன்னு நினைப்பாரு. அவருக்கு பெரிய பொருளாதாரம்லாம் புரியாது. ஆனா நீங்க இலவசங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பே பண்றது யாரு? யார் பாக்கெட்ல தான் அந்த காசு வருது? எதுவுமே ஃப்ரீ கிடையாது இந்த உலகத்துல. அது யார் பாக்கெட்ல இருந்து வருதுன்னா, வீட்டில் ஒரு ஏசி வச்சிருப்பாரு, ஒரு கார் வச்சிருப்பாரு, கஷ்டப்பட்டு லோன் போட்டு ஒரு கார் வாங்கியிருப்பாரு, அவர் தான் எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவருக்கு கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் மிடில் கிளாஸ் இப்போ கடுப்பாயிட்டாங்க. கடுப்பாகி கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் டர்ன் பண்ணி போகிறாங்க. நீங்கள் சொல்லுவீங்க இவங்களுக்குலாம் அரசியலே தெரியல, ஃபூலிஷ் பீப்புளாக இருக்காங்களா அப்படி இப்படின்பீங்க. ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் கூட ஐடி ஊழியர்கள்லாம் மாற்றி போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் சோழிநல்லூர் தான் பக்கத்தில் தான் நான் இருக்கேன். எனக்கு தெரியும் நிறைய பேர் போட்டாங்க டிவிகேவுக்கு. அவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கு எக்ஸாக்டாக என்னன்னு டிஃபைன் பண்ண முடியல பிரச்சனையை. கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் கோவம் இருக்கு. இப்போ சிம்பிள் என்னன்னா, நீங்கள் திராவிட கட்சிகள் எடுத்துட்டீங்கன்னா ஐடி எம்ப்ளாயிஸோட அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்களா? இல்லை. இதே இது சாதாரண மக்களோட அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். சாதாரண மக்களோட க்ளோஸ் கனெக்ஷனோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க. ஐடி எம்ப்ளாயிஸோட ஏன் உங்களுக்கு கனெக்ஷன் மெயின்டைன் பண்ண முடியல? ஒன்று, உங்களால் அவங்களுக்கு எந்த சர்வீஸும் கொடுக்க முடியல. ரெண்டாவது, உங்களோட பாலிசிஸ்ல அவங்கள போண்டியாக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவங்க அரசு நம்பியும் இல்லை, அவங்க ஃப்ரீயா சம்பாதிக்கிறாங்க போறாங்க. ஏதோ ஒன்று நினைப்பேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது எனக்கு என் கையே கிடைக்குது இல்லை, அது இபி பில் கட்டும்போது என் கையே கிடைக்குது இல்லை. நான் ஏன் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி இபி பில் எனக்கு 500-600 ரூபாய்க்கு மேலே வந்தது கிடையாது. நான் சொல்ற அதிகபட்சமா 500-600 ரூபாய்க்கு மேலே வந்தது கிடையாது. இப்போ நான் சில நேரங்களில் 10,000-12,000 ரூபா வரைக்கும் கட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ என்னோட ஜிபே எடுத்து உங்களுக்கு காட்ட முடியும். அதில் எல்லா ஹிஸ்ட்ரியும் இருக்கு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சூழல் அப்படி இருந்தது. கோவிடுக்கு முன்னாடி ஒரு சூழல் இருந்தது. அப்புறம் கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் வருது இல்லையா, அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா 6,000-7,000 ரூபா வருது. எனக்கு ஷாக் ஆகுது. நான் 500-600 ரூபா தான் பே பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா 6,000-7,000 ரூபா வருது அப்படின்னு நான் அங்கே போய் கேட்குறேன். அப்போ என்னெல்லாமோ விளக்கம் சொல்றாங்க, அதில் ஒரு லாஜிக்கும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாகுது. ஆனால் 2,000-3,000 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம்னா 7-8ன்னு போகுது. அப்புறம் சில நேரங்களில் 10 வந்திருக்கு. எனக்கு எங்க வீட்டில் 2 ஏசி இருக்கு. யூசேஜ்லாம் அதே யூசேஜ் தான் சொல்ல வரேன். எங்க வீட்டில் 2 ஏசி, ஒரு ஏசி தான் அட் டைம்ல யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சின்ன ஃபேமிலினால ஒரு ஏசி தான் அட் டைம்ல யூஸ் பண்ணுவோம். அன்னைக்கும் அதே தான், இன்னைக்கும் அதே தான். ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் இவங்களுக்கு எனக்கு இபி பில் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ இது எனக்கு சாதாரண விஷயம் இல்லையே. அதுவும் இந்த எலெக்ஷன் டைம்ல நிறைய இடங்கள்ல எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் கம்மியாச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு கம்மியா இருக்கு, அதுவும் காட்ட முடியல. எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் லைட்டா கம்மியாச்சு. எனக்கு எப்போ புரிஞ்சுதுன்னா, நான் அந்த சொன்னேன்ல, அந்த கோவிட் டைம்ல திடீர்னு பயங்கரமான ஒரு ஹைக் இபி பில்ல. எனக்கு ஏதோ மிஸ்டேக் நினைச்சு நான் அங்கே போய் நிக்கிறேன். அவங்க நம்ம டீல் பண்ற விதத்திலே தெரியுது, அவங்க நம்மளை சும்மா எதையோ சொல்லி நம்மளை அனுப்பலாம் தான் அவங்க பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க இபி ரீடிங் எடுக்க வரலங்க. ஸோ 2 பில் சேரும்போது அந்த ஸ்லாபை தாண்டி போகுது, அதனால தான் இவ்வளோ வருதுன்றாங்க. இபி பில்ல ரீடிங் எடுக்காம விட்டது ஓன் தப்பு.
அப்புறம் நீ அது தப்புனா ஓகே நான் பே பண்ணிடுறேன், ஆனால் போன பில்லுக்கு அமௌண்ட்டும் இந்த அமௌண்ட்டையும் நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஓகே. அதை அந்த ஸ்லாபையும் கொண்டு வரீங்க உள்ள. ஸ்லாபுக்கு மேலே போனால் அப்புறம் வேற தான் செய்யும். இது ஏன் மிஸ்டேக்கு, நான் கட்டாமல் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை எடுக்கல, ரீடிங்க எடுக்காமல் இருந்துக்கிட்டு சரி கோவிட் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் அதுக்கான சுமையை நான் ஏன் சுமக்கணும்? அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு அந்த டைமில். அவர் பேசுறதெல்லாம் பார்த்தோன்னா சும்மா எதையாவது சொல்லி நம்மளை அனுப்பலாம் தான் முயற்சி பண்ணுறாங்க. இத்தனைக்கும் நான் அந்த டைமில் ஒரு பெரிய சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் மீடியாவிலேருந்து வரேன்னு சொல்லி காட்டுறேன், நம்மகிட்ட இந்த கதையெல்லாம் விடுறாங்க. ஏகப்பட்ட பேர் சண்டை போட்டுருந்தாங்க அந்த டைமில். இப்போ அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸுக்கும் ஏற்கனவே அதே மாதிரி இபி பே பண்ணிட்டு இருக்கோம், வீட்டுக்கும் அதே மாதிரி இபி பே பண்ணிட்டு இருக்கோம். மாதம் மாதம் அப்போ கரண்ட்டுக்கே நம்ம ஒரு 15,000 ரூபாய்க்கு மேலே பே பண்ணுறோம் சில நேரங்களில். இது எந்த ஐடி எம்ப்ளாயியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய சுமை தாங்க. ஐடி எம்ப்ளாயிஸ் நிறைய சம்பாதிக்கிறாங்களா, ரைட்டு தான், ஆனால் இது ஒரு பெரிய சுமை தானே. இந்த அமௌண்ட் அவர் கையில் இருந்ததுன்னா அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாங்க லோனை போட்டு. ஆனால் கவர்மெண்ட் நினைக்கலாம் நம்ம 1000 ரூபா தரோம், ஃப்ரீ பஸ் தரோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதனால ஐடி எம்ப்ளாய்க்கு பெரிய பெனிஃபிட் கிடையாதுன்னு நினைக்காது. அவன் அதை நம்பி இல்லை. அதான் என்னோட பாயிண்ட்டு. நீங்கள் எந்த வகையிலையும் இங்கே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸோட கனெக்டடாகவே இல்லை. நீங்கள் செய்கிறது எல்லாமே கீழே இருக்கிற 40%க்கு. நீங்கள் பிடுங்குற பணம் எல்லாமே மிடில் கிளாஸ்ட்டு இருந்து. ஸோ மிடில் கிளாஸுக்கு உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த லாஸ்ட் 30 இயர்ஸ்ல ஒரு பெரிய மிடில் கிளாஸ் ஃபார்ம் ஆயிருச்சு. யூஸ்வலாக நீங்கள் பண்ணுறது நல்லா ஒர்க் ஆயிருக்கு, ஏன்னா மிடில் கிளாஸ் சின்னதாக இருப்பாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இந்த 30-40 இயர்ஸில் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் மிடில் கிளாஸ் நல்லா பவர்ஃபுல் ஆகிட்டாங்க, ஒரு பெரிய மிடில் கிளாஸாக மாறிடுச்சு. நீங்கள் அவங்களுக்கு எதிராகவே செயல்பட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரியல, இவனுங்க நமக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களோட எனக்கு எந்த டச்சுமே இல்லை. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உங்களோட ஒரு தொடர்பு இருந்தாதான் என்னை பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்கும், உங்களை பற்றின புரிதல் எனக்கு இருக்கும். நானும் நீங்களும் நெருங்கவே நினச்சிப்போம். சும்மா பாப்பா எப்படி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் அனுப்பிங்க, வேண்டாம் ஆள் பெரிய முறைச்சிக்கிட்டு போகிறான் பெரிய ஆள் மாதிரி அப்படின்னு அனுப்பிங்க. நான் என்ன இவர் இன்னும் ரொம்ப ஈகோ பிடிச்ச ஆளாக இருப்பார் போல நான் நினச்சிப்பேன். எனக்குள்ள வேற மாதிரியான ஒப்பீனியன் தான் உங்களை பற்றி இருக்கும். நம்ம 2 பேர் உட்காந்து பேசும்போது தான் நம்மளை பற்றின புரிதல் மாறி மாறி ஏற்படும். ஐயோ நம்ம தப்பாக நினச்சிட்டோமே இவர் அப்படின்னு நினைப்போம். அதே தான் பொலிட்டிக்ஸ்லையும் அதே தான். நீங்கள் ஒரு குரூப்போட இன்ட்ராக்டே ஆகலைன்னா உங்களை பற்றி அவன் தவறான பார்வை தான் வச்சுருப்பான். இவனு சும்மா திருடி எடுத்து திரிவாங்க. நிறைய பேருக்கு பொலிட்டிஷியன்ஸோட கனெக்ஷனே கிடையாதுங்க தமிழ்நாட்டில், ஒரு நிறைய படித்தவங்களுக்குலாம். அப்போ அவங்களுக்கு உங்களை பற்றி ரொம்ப மோசமான ஒப்பீனியன் தான் இருக்கும். பொலிட்டிஷியன்ஸ் ஆக்சுவலாக அவ்வளோ மோசம் கிடையாது. நீங்கள் சாதாரண ஒரு கவுன்சிலர்ட்டெல்லாம் ரீச் பண்ணி பேசிங்கன்னா அவங்க தே வில் பி வில்லிங் டு ஹெல்ப் யூ. ஆனால் நீங்கள் பார்க்குறது சினிமா பார்ப்பீங்க, நியூஸ்லலாம் பார்க்கும்போது பொலிட்டிஷியன்ஸ்னாலே ரொம்ப மோசம் தான், தேர்ட் ரேட் ஃபெலோஸ் இவங்க அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. அந்த கோவம் ஃபுல்லாக இங்கே வெளிப்பட்டுருச்சு. ஓகே, ஆனால் உங்களுக்கு மிடில் கிளாஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த திட்டமுமே இல்லை. ஸோ அதனால் இந்த சிஸ்டம் மாறணும். ஆனால் இப்போ மாற்ற முடியுமான்னு கேட்டால் அதுக்கான சூழல் இங்கே இல்லை. பட் நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல், கவர்மெண்ட் டாஸ்மாக் பணத்தை நம்பி இருக்காங்க. தங்க முட்டை போடுற வார்த்தை அதை பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சீமானுடைய கருத்துக்கள்ல முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அவர் டாஸ்மார்க் மாற்றா ஒரு விஷயம் சொன்னாருமா, அது ஏற்புடையதா இல்லையா பிராக்டிக்கலா அதெல்லாம் தாண்டி இல்ல இப்படி ஒண்ணு பண்ணலாம், அது வெரி மச் பிராக்டிகல். அது கல்லு அப்படியே கல்லு என்ன இம்பிராக்டிகல், இது மாதிரி அப்படிதானே இருந்தது. ஆமா, அது ஒண்ணு சொல்றாரு, கண்ட்ரோல் பண்ணி நீங்க விடுங்க. நிறைய பேர் வந்து சொல்லலாம் எதனா பிராக்டிகல் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு மாற்றம் ஒன்று சொன்னார், கல்லுன்னு நம்ம அதை லீகலைஸ் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா இதை குறைக்கலாம், இது ஏற்றி இது குறைக்கலாம், அது ஒரு ப்ராக்டிக்கலா நடக்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு அந்த விஷனே இல்லைன்னு சொல்றேன். அவங்க பேசுறத வச்சு பார்க்கும்பொழுது, அவங்க அறிக்கைகள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ரைட்டு இப்போ நீங்க மூடிட்டீங்க, ஆனா விளைவுகள் ஏற்படும்ல. 717 கடைகளை மூடுறீங்கன்னா ஏற்படும்ல. மூடுவாங்களான்றது நான் என்ன ஆங்கிள் இருந்து பாக்குறேன்னா, அதை மூடுனா கூட்டம் வரும், பிரச்சனை வரும் நீங்க சொல்றீங்களா. நான் ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வரேன். நீங்க 4000க்கும் மேற்பட்ட அவுட்லெட்ஸ் இருக்கா, அதுல ஒரு 500 அவுட்லெட்ஸை மூடுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு ரெவன்யூ கம்மியாகுமா கம்மியாகாதா? ஆகும். அதை இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற அந்த ரெவன்யூ லாஸை இவங்கனால பேர் பண்ண முடியாது, தாங்கிக்க முடியாதுன்ற. ஏன் அதை சொல்றேன்னா, ஏற்கனவே பெரிய பொருளாதார சுமை இங்க இருக்கு, ஏற்கனவே பெரிய கடன் சுமை இவங்க தலைமையில இருக்கு. ஸோ யூ cannot afford to close டாஸ்மாக் பார்ஸ்ன்ற. ஸோ அதனால தான் இது வரைக்கும் இருந்த கவர்மெண்ட்ஸுமே க்ளோஸ் பண்ற மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க, இன்னொரு சைடில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 717 வேற இடங்கள்ல ஓப்பன் ஆகுன்றீங்க, வாய்ப்பு நிறைய இருக்குன்ற. சௌமியா பண்ணி கூட சொன்னாங்க, இதெல்லாம் ஓகே தான் மூட்டிங்க, ஆனா சந்து கடைகள் நிறைய ஓப்பன் ஆயிரும். தர்மபுரி மாவட்டத்தில் நிறைய இருக்குது, நான் ஆணையை பார்த்துருக்கேன், பிரச்சனை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து சந்து கடைகள்லாம் ஓப்பன் ஆகாமல் பார்த்துக்குங்க அப்படிலாம். ஆமா, ஏன்னா அனுபவம், பழைய அனுபவம். ஆமா, பழைய அனுபவம் அது. இப்போ நீங்க இந்த பணத்தை சார்ந்து இல்லைன்னா நான் கான்டென்ட்டா சொல்லுவேன்,
இதை கண்டுக்க மாட்டாங்க, மூடிடுவாங்க. ஆனால் நீங்கள் இதை சார்ந்து தான் இருக்கீங்க. நீங்கள் இதை சார்ந்து இருக்கும்போது உங்களோட ரெவன்யூ சோர்ஸை நீங்கள் அடிச்சு காலி பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ அதனால இப்போ 700 கடையை மூடியிருக்காங்க. மேபி நான் பெர்ஃபார்மிங் அவுட்லெட்ஸை கூட மூடலாம். ஓகே, அது ஓவராலா அப்படிலாம் இருக்க டாஸ்மாக்ல நான் பெர்ஃபார்ம் நிறைய இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் மூடுவாங்க. ஆமா, அதை மூடினா பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதை இங்க மூடினா அங்க போய் எல்லாம் வாங்கிப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஓகே, ஸோ அப்போ வந்து என்னன்னா ரெவன்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க கடையை இங்க மூடினாலும் ரெவன்யூ அது பாதிக்காது. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா ரெவன்யூ கம்மியாக அனுமதிக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த வருமானத்தை நம்பி தான் நீங்க இருக்கீங்க. அது இருக்க வரைக்கும் இந்த டாஸ்மார்க்கும் இருக்கும். அரசு எந்த அளவுக்கு இதை சார்ந்திருக்காங்களோ அன்னைக்கு வரைக்கும் இந்த டாஸ்மார்க் அப்படின்ற இந்த கேடு இருக்குதான் செய்யும். ஓகே, பார்ப்போம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க.